அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவில் புதிய தங்கத்தேர் ஓட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்கு உரியதாக போற்றப்படுவது காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் திருக்கோவில். இக்கோவிலுக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை மூலமாக 30 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கத்தேர் செய்து ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதலாக 25 அடி உயரம், 13 அடி நீளம், 10 அடி அகலத்தில் மிகுந்த தொழில்நுட்பங்களுடன் தங்கத்தேர் தயாரிக்கப்பட்டது. புதியதாக தயாரிக்கப்பட்டு இன்று முதலாக தங்கத்தேரில் ஏலவார் குழலியுடன் சோமாஸ்கந்தர் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தங்கத்தேரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். உடன் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார், மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் உடனிருந்தனர். தங்கத்தேர் காஞ்சிபுரம் மாநகரில் ராஜ வீதிகளில் தங்கத்தேரில் ஏலவார் குழலியுடன் சோமாஸ்கந்தர் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தபடி உலா வந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து சென்றனர்.